இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான நேரத்தில் தேவனுடைய உதவியை பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நிச்சயமில்லாத இந்த உலகத்துல, வாழ்க்கையில ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது, ஒரு குழப்பம் வரும்போது நம்ம ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாமே சரியா இருக்குதா? என் வீடு சரியா இருக்குதா? என்னுடைய வாகனம் சரியா இருக்கா? என்னோட ஃபோன் சரியா இருக்கா? நான் பார்க்குற வேலை சரியா இருக்கா? இப்படி எதுக்கெடுத்தாலும் நம்ம ரொம்பவே குழப்பம் அடைவோம். நான் சரியாக தான் பண்ணுறேனா? எல்லாமே எனக்கு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு என்ன மாற்றம்? ஏன் எனக்கு இந்த குழப்பம் வந்தது? எனக்கு ஏன் இந்த பாதிப்பு வந்தது? அப்படிலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒருத்தங்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருந்தது, ஆனால் திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது, ஒரு குழப்பம் வரும்போது எப்படி அவங்க அதிலிருந்து வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். ஜோப் மகிழ்ச்சியும் நம்பிக்கையாலும் நிறைந்திருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அவர் கிறிஸ்தவ சூழல், மதிப்புகள் மற்றும் ஊழியங்களின் நடுவிலே வளர்ந்தார். எங்க அம்மாவுக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. ஆனா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பல கருச்சிதைவுகள் நடந்துச்சு. என்னோட அப்பா ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தன்னுடைய தாய் தந்தையின் அன்பின் உத்வேகத்தினால் ஜோபினுடைய ஆரம்ப வருஷங்கள் அவர்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையில் உடைந்து போகாத அர்ப்பணிப்புடன் வலுப்படுத்தப்பட்டிருந்தது. அவங்க என்ன தேவனோட பயத்துல வளர்த்தாங்க. எனக்கு பிறகு என்னோட தங்கச்சி பிறந்தா. அவங்க என்னோட அப்பா, அவங்க 2 பேர்த்தையுமே நல்லா வளர்த்ததுனால நாங்க எப்பவுமே சண்டே ஸ்கூல்லையோ சர்ச்சையோ தவற விட்டது கிடையாது. என்னோட அப்பா எங்களை காலையில சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க. சர்ச்சிலையும் ஆராதனையில கலந்துக்குவோம். எங்க வீட்லயும் கூட ஜெபம் நடக்கும். இருந்தாலும் கூட உலக ரீதியான சந்தோஷங்களில் தான் ஈர்க்கப்பட்டிருப்பதாக அவர் கண்டார். 10ஆம் வகுப்பு வரைக்கும் நான் என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல படித்தேன். என்னோட அம்மா நேரம் மற்ற எல்லா விஷயங்களையும் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆனா நான் +1 +2ல வர்றப்ப எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சிச்சு. அப்ப நான் என்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து சில விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னோட நண்பர்கள் கூட கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். கேம் விளையாடுறதுக்காக நான் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் போவேன். நான் பகல் நேரத்துல நண்பர்கள் கூட கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடுறதுக்கு 5 மணி நேரம் செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஜோப் தன் நண்பர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் விளையாட்டுக்கு அடிமையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பதாக தெரிந்தார். ஆனாலும் அவர் மனதில் எப்போதும் பயமும் குற்ற உணர்ச்சியும் இருந்து கொண்டே இருந்தது. என்னோட அம்மாவும் அப்பாவும் எங்க போனாலும் சரி, அவங்க என்னையும் அங்க இருக்கிறவங்க கிட்ட தேவனோட ஊழியக்காரர்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க. என்ன அவங்க தேவனோட ஊழியக்காரனா கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு யோசிச்சு பார்ப்பேன். அவங்க எங்க போனாலும் சரி என்னை பத்தி பெருமையா சொல்லுவாங்க. அதோட என்னை பத்தி அவங்க கொண்டாடவும் செஞ்சாங்க. அந்த நேரத்துல நான் எனக்குள்ள ஒரு விதமான குறைவையும், ஒரு விதமான பயத்தையும், ஒரு விதமான கவலையும் தான் உணர்ந்தேன். நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்னால ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியலன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு விஷயம் என்னை இழுத்து பிடிச்சிச்சு. அவருடைய இளமை பருவத்தில் அப்பாவித்தனத்திற்கு பதிலாக ஏமாற்றுதலும் பொய்யும் வலுவாக இடம் எடுத்துக்கொண்டது. அது அவரை இருளும் ரகசியங்களும் நிறைந்த பாதையில் கொண்டு சென்றது. நான் கேம்ஸ்க்காகவும் படம் பார்க்கறதுக்காகவும் தான் நான் நிறைய பணத்தை செலவு செஞ்சேன். நான் எங்க அம்மா அப்பா கிட்ட எனக்கு இந்த பொருள் தேவைன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிடுவேன். இப்படி என் நண்பர்கள் கூட நான் நேர செலவு செய்ய பண்றதுக்கு பிளான் எல்லாம் ஏற்பாடு செய்வேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு விருப்பம் இருந்துச்சு. இதுல தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு தோணுச்சு. ஆனா ரொம்ப நாட்களா கேம் விளையாடினதுக்கு பிறகு வலி மற்றும் வெறுப்பு தான் வந்துச்சு. நான் ஏன் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ வேண்டியதா இருக்குன்னு நினைச்சேன். இந்த கேள்வி எனக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. இவ்வளவு பொய் சொன்னதுக்கு பிறகு என்ன சந்தோஷம் அப்படி கிடைக்க போகுது? எனக்குள்ள இந்த கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த வயசுல நான் இதை செய்யாட்டி எப்ப நான் இதை செய்ய போறேன்னு எனக்கு நானே சொல்லிக்குவேன். குழப்பம் மற்றும் வேதனையில் சிக்கியிருந்த ஜோபிற்கு ஒரு வாலிபர் கூட்டத்தில் பங்கெடுத்த போதுதான் நம்பிக்கையின் ஒளி கிடைத்தது. அது அவருடைய வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிட்டது. தேவன் எனக்காக ஏற்படுத்தி வச்சிருந்த நேரம் இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுது. தேவனுடைய கோபம் மனுக்குலம் மேல வர்றது ஏன் நிச்சயம்னு சொல்லுது. அவங்க தேவனை தெரிஞ்சுக்க வேணும். ஆகையால் தேவனுடைய கோபாக்கினை சந்தித்தார்கள். ஒரு கிறிஸ்தவனா நானும் அவங்கள போல இருக்கணுங்கிற பயம் எனக்குள்ள இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணி தேவனை நான் ஏத்துக்கிட்டப்ப நான் பார்த்த முதல் விஷயம் என்னன்னா, முதல்ல எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. அதுக்கு முன்ன என் மனசுல பயத்தையும் ஒரு பெரிய சுமையும் உணர்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அந்த எல்லா சுமைகளும் விலகிடுச்சு.
பிரசங்கத்துல நான் பல நேரம் ரட்சிப்பின் சந்தோஷங்கிற வார்த்தையை தான் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா அன்னைக்கு நான் அதை அனுபவிச்சேன். இன்று ஜோபினுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவனுடைய அளவில்லாத கிருபைக்கு சாட்சி தந்து கொண்டிருக்கிறது. ஷாலோம் பிரேயர் ஹவுஸில் தன்னுடைய ஊழியம் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் நம்பிக்கை மற்றும் ரட்சிப்பை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல உண்மையான சந்தோஷம் கிடைக்காது, அது ஒரு பிரம்மையாகும். ஆனா நான் இதை செஞ்சா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு மனுஷங்க யோசிக்கிறாங்க. கொஞ்சம் குடிச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், எங்கேயாவது போனா எனக்கு சந்தோஷமா இருக்கும், இல்ல வேற யார் கூடயாவது இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா நம்ம மனசுக்கு தெரியாது, நம்ம மனசு எதையாவது எதிர்பார்க்குது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நமக்கு உண்மையை சொல்ல முடியும். அவர் உண்மையான பாதையில நம்மளை நடத்திக்கிட்டு போவாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் நம்மள அந்த பாதையில நடக்கிறதுக்கு அழைக்கிறார். அதனால நாம மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல இப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சந்தேகமே இல்லாம இதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா உண்மையான சந்தோஷங்கிறது ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. நன்றி ஜோபு, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. பொதுவாக எல்லாருமே இப்படிதான் ஒரு ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வெளியில் ரொம்ப நல்லவங்களாக காமிச்சிட்டு இருப்பாங்க, அதாவது ரொம்ப சத்தியம் தெரிஞ்சவங்களாக காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த வெறுமை நீங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு உதவி செய்த அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் குழப்பங்கள் வரும்போது இது சரியா, இது தவறா, தேவனுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட குழப்பத்தில் இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு நற்செய்தி இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் பிறந்திருக்காரு. கன்னிகையாக இருந்த மரியாளிடத்தில் தேவதூதன் வந்து பேசுறத பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இதோ எனக்கு திருமணம் ஆகவில்லையே, இது எப்படி ஆகும் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் மரியாளிடத்தில் இருந்தது அப்படின்னா யோசேப்பிட்டையும் ஒரு குழப்பம் இருந்தது. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. யோசேப்பு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தெய்வதூதன் சொன்ன வார்த்தைகள் தான் இது. அந்த தெய்வ சந்திப்பு அப்போதான் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்களும் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். ஜெபிக்கும் போது உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கலாம், இல்லை உங்கள் உறவினர் மூலமாக அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது பைபிள் வசனங்கள் மூலமாக உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் லக்னோக்கு போக போகிறோம். அதுவும் ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறோம் இடைவேளைக்கு பிறகு. இந்த கிறிஸ்மஸ்ல உங்க சில்ட்ரனுக்கும் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் சிப்லிங்ஸ்க்கும் சூப்பர் புக் குட்டீஸ பரிசளியுங்க. சூப்பர் புக் மர்ச்சன்டைஸ்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு 25% ஆஃபர் கொடுக்கறாங்க. இப்பவே www.cbnindia.org ல ஷாப்பிங் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வரும்போது நம்முடைய முடிவுகளை எடுக்க முடியாம நம்ம ரொம்பவே குழப்பமடைவோம். அந்த மாதிரி நேரத்தில் தேவனுடைய உதவியை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லக்னோல இருந்து சோஃபியா மற்றும் ரெவரண்ட் ஜெனி வீவ் அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. நாமும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
ஆல் இந்தியா பிரேயர் லைன்ல உங்க எல்லாரையுமே வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது தடுமாற்றத்தை கடந்து போயிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த பிரேயர் கண்டிப்பா உங்களுக்கானது. இன்னைக்கு நம்ம கூட ஜெபத்துல ஜென்வீவ் கலந்துக்க போறாங்க. அவங்களுக்கு பைபிள் வாசிக்கிறதும் சொல்லி கொடுக்கறதும் ரொம்ப பிடிக்கும். வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ சோ மச் சோஃபியா. நீங்க சரியா சொன்னீங்க. எனக்கு பைபிள் படிக்கிறதும் அத தியானம் பண்றதும் பைபிளை பத்தி சொல்லி தரதும் ரொம்பவே பிடிக்கும். ஆனா நிறைய நேரம் நான் பைபிள் படிக்கிறப்பவும் பைபிள் படிச்சதுக்கு அப்புறமும் கூட நிறைய தடுமாற்றங்கள் வழியா நான் எனக்குள்ள கடந்து போவேன். ஆனா அந்த நேரங்கள்ல தேவன் எனக்கு ஆதரவா இருப்பாரு. பாஸ்டர் ப்ளீஸ் எங்களுக்கு இத பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்றீங்களா? நம்மளுடைய வாழ்க்கை எப்பவாவது தடுமாற்றத்துல இருக்கும்போது அந்த சமயம் நாம என்ன பண்ணணும்? பெரும்பாலும் நாம எப்ப தடுமாற்றத்தை தாண்டி போவோம்னா, வாழ்க்கையில நாம எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு வர்றப்ப, இல்ல நமக்கு முன்ன ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு கடினம் வர்றப்பதான் நாம கடந்து போவோம். இது எப்படி இருக்கும்னா, நாம ஒரு ரவுண்டானால நின்னு நாலா பக்கமும் போற பாதையில எந்த பாதை சரியானது எந்த பாதை தப்புன்னு தெரியாம நாம குழம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட இந்த மாதிரி சமயத்துல தேவனால மட்டும்தான் நமக்கு சரியான வழிய காட்ட முடியும். அதனால முதல்ல நம்மளால என்ன செய்ய முடியும்? முதல்ல நாம ஒரே மனசோட தேவன் கிட்ட நேரத்தை செலவு பண்ணலாம். தேவன் கிட்ட ஒரு மனசா ஜெபம் பண்ணலாம். நாம எப்பெல்லாம் ஒரு மனசோட ஜெபம் பண்றோமோ அந்த சமயங்கள்ல எல்லாம் தேவன் நமக்கு உதவி செய்யறாரு. நமக்கு உதவி பண்ண அவர் நிச்சயமா வருவாரு. ரெண்டாவதா நாம செய்ய வேண்டியது என்னன்னா, பைபிள் வசனத்தோட உதவிய நாடுறது, பைபிள் வாசிக்கிறது. பைபிள் வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் நிறைய நேரங்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா பைபிள் வசனம் நமக்கு வழிகாட்டுது. நிறைய சமயங்கள்ல தேவன் தன்னோட வசனம் மூலமா நம்ம கிட்ட பேசுவாரு. அதே மாதிரி நிறைய நேரம் தேவன் தன்னுடைய முடிவுகளை தன்னோட விருப்பங்களை தன்னுடைய வசனங்கள் மூலமா தான் உறுதிப்படுத்துறாரு. மூணாவதா நாம என்ன விஷயம் செய்யலாம்னா, அதாவது நம்ம கூடவே நெருங்கி இருக்கிற நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட போய் ஆலோசனைகளை பெறலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா, அந்த நபர் தேவனுக்குள்ள அசைக்க முடியாதவரா இருக்கிறவரும் தேவனுக்குள்ள உறுதியா இருக்கிறவருமா இருக்கணும். ஆனா இருக்கிறதுலயே சிறந்த விஷயம் என்னன்னா, நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். அது என்னன்னா, நாம ரொம்ப தடுமாற்றத்துல இருக்கிறப்ப கண்டிப்பா தேவன் கிட்ட போகணும். ஏன்னா அவரால மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இது நடைமுறைக்குரிய நல்ல அட்வைஸ் பாஸ்டர். நாம 2 பேரும் சேர்ந்து நண்பர்களுக்காக இப்ப ப்ரே பண்ணலாம். வாழ்க்கையில எந்த ஒரு தடுமாற்றத்துல இருந்தாலும் நாம முதல்ல தேவன் கிட்ட போகணும். அவர்கிட்ட நெருங்கி போய் உதவி கேட்கணும்னு இப்ப ப்ரே பண்ணலாம். வாங்க நாம ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தினை ஜெபிக்கின்றோம். ஏசு கிறிஸ்துவை தான் நாங்கள் ஞானமாக நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த சமயம் தடுமாற்றத்தை தாண்டி போய்க் கொண்டிருக்கின்ற எங்களின் நண்பர்களுக்காக இந்த ஜெபத்தினை ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களுக்காக, தன் வாழ்க்கையில் இதற்கடுத்து என்ன செய்யணும், எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், எந்த பாதையை விடணும், எந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும், எந்த விஷயத்தை விடணும், இது போன்ற சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கும் எல்லா நண்பர்களுக்காகவும் நாங்கள் இந்த ஜெபத்தினை ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவர்களின் மனதை மூடியிருக்கக்கூடிய மேகத்தையும் அவர்களின் தடுமாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய மங்கலான பார்வையையும் எடுத்து போடுங்கள் ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கு காட்டக்கூடிய வழியை அவர்கள் தெளிவாக பார்க்கட்டும். அவர்கள் சரியாகவும் தெளிவாகவும் பார்த்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவுங்கள். நீங்கள் அவர்களை உங்கள் ஞானத்தாலேயும் புத்தியாலேயும் நிரப்பும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபம் பண்ணுகின்றேன் ஆண்டவரே. நீங்கள் அவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தினை ஜெபிக்கின்றோம். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். எங்க கூட ப்ரே பண்ணதுக்கு நன்றி பாஸ்டர். நண்பர்களே, வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருந்து அதை தெளிவா எடுக்க முடியாம ரொம்ப தடுமாற்றத்துல இருந்தீங்கன்னா நீங்க ஆலோசனை உதவியும் கூட பெறலாம். இந்த 3 ஈஸி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க கவுன்சிலிங் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1, cbnindia.org முதல்ல போங்க. ஸ்டெப் 2, சிபிஎன் ஸ்பெஷல் ஆஃபர்ஸை கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஸ்டெப் 3, உங்க கவுன்சிலிங் ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. அடுத்த வாரம் நாம மறுபடியும் சந்திச்சு உங்களோட திருப்பு முனைக்காக ஸ்பெஷலான பிரேயரை பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க ஒரு புதிய வாழ்க்கை ஹோஸ்ட் கூட நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நாங்க விடைபெறுறோம். பாய் அண்ட் டேக் கேர். God bless you. நன்றி ரெவரண்ட் ஜெனி வீவ் மற்றும் சோஃபியா. நீங்க எங்களுக்காக ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. ஒருவேளை நீங்க ஒரு ரவுண்டானா கிட்ட நிக்கிறீங்க, எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியலையா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு வெற்றியை தருகிறார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னா நீங்க எங்களுடைய ஆல் இந்தியா பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம்.
நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நீங்க உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீண்ட காலமா ஒரு திருப்பு முனைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆல் இந்தியாவோட பிரேயர் லைன் டீம் டிசம்பர் 7th and 17th மதியம் 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல நேரலையில ஜெபம் செய்ய போறோம். நீங்க ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஜெபத்தின் மூலமா வலிமையை பெறுங்க. கிறிஸ்துமஸ் காலம் வந்துவிட்டது. மேலும் சர்ச் கோயஸின் கான்சர்ட் உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பிராந்திய மொழிகளின் பாடல்களின் பரிசுகளை கொண்டு வருகிறது. இந்த கிறிஸ்துவ இசை பரிசுகளை உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தேசிய டிவி சேனல் மற்றும் சமூக ஊடகத்தில் எங்களுடன் இணையுங்கள். கிறிஸ்துமஸ் பெருநாளில் பெரிய ஹிட்ஸ் பாடல்கள் இந்த மாதம் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வரும்போது எந்த வழியில் நான் செல்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது தேவன் உங்களுக்கு வழிகாட்டியாக வருகிறார். அந்த குழப்பத்தை அவர் மாற்றி தருகிறார் அப்படிங்கிறத நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது பார்க்க இருப்பது நன்றி வெள்ளியே பகுதி. இதில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்காக படிக்க போகிறேன். நம்முடைய நேயர் ஒருத்தங்க அனுப்பி இருக்கக்கூடிய மெசேஜ் இது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். மேலும் கெட்ட குமாரனின் உதாரணத்தை எங்களுக்கு மிக அழகாக விளக்கினீர்கள். அதற்காக உங்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. வந்திருக்கக்கூடிய மற்றொரு மெசேஜை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அக்டோபர் மாதத்தில் இருந்த மன ஆரோக்கியம் கருப்பொருள் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. மேலும் நாங்கள் பார்த்த உண்மை சாட்சிகள் மூலமாக எங்களுக்கு மிகவும் ஊக்கம் கிடைத்தது. ரொம்ப நன்றி. இந்த மெசேஜ் நீங்கள் அனுப்பியிருக்காக ரொம்ப நன்றி. இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உங்களிடத்திலும் இதே போன்ற நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நன்றி வெளியே பகுதியை பார்த்தோம். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குழப்பமான நிலை இருக்குதா? அவர் உங்களுக்கு வழியை காட்டுகிறார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது அவர் உங்களுக்கு வழி காட்டுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே மாறி போயிடும். சந்தோஷமும் சமாதானமும் உங்களை நிறைத்து கொள்ளும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு கிறிஸ்துமஸ் பாடல்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இதே மாதிரி பாடல்கள், சாட்சிகள், நன்கொடைகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தரலாம். அதுக்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. அதன் மூலமாக இது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அது உதவி செய்யும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீக்கெண்டை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, மறக்காம சண்டே சர்ச்சுக்கு போங்க. God bless you.